முன்னணியாக உருவாகியிருக்கும் தமிழக வெற்றி கழகம், அதில் துடிப்புமிக்க ஆற்றல் மிக்க இளைஞர்கள் நாளும் அந்த கட்சியில் இணைந்து வந்ததோடு மட்டுமல்லாது நம்முன்னால் இருக்கும் சதீஷ்குமார் போன்ற செயல்மிக்க ஏதாவது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். தாக்கம் என்பது கவண்டமாலயத்தில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதுமே தளபதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்ததுக்கப்புறம் பல கட்சிகள் மிரண்டு இருக்கு. அதாவதுங்க, எங்கள் கவண்டமாலயத்தில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதுமே அவரோட தாக்கம் பெருசாக இருக்குது. அவரோட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு. 26 நிச்சயமாக உறுதிப்படுத்துவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக நான் பெரும் பாடுபட்டு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களோட வார்டுக்குள்ளே ஒரு 19 பூத் இருக்குது, 22 பூத் இருக்குன்னா அந்த பூத்துக்கு முழுவதும் நாங்கள் ஆள் போட்டிருக்கோம். எங்கள் பகுதிக்கு உட்பட்டு 33, 34 வார்டுக்கு உட்பட்டு 45 பூத்து பக்கம் இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் பூத்துக்கு ஆள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். அவரை வெற்றி அரியணை ஏற்றி நாங்கள் அமர வைக்கணுன்றத ஒரு தயார் நிலையில் இருக்கோம். இப்போது அதிக அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ விஜய் வந்தால் கூட்டமெல்லாம் சேருது. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா? எந்த கூட்டங்க ஓட்டு மரம் இருக்கும்? அண்ணா திமுக கூட்டம் இருக்குது, திமுகவுக்கு கூட்டம் இருக்குது. கூட்டம் தாங்க ஓட்டா மாறும். பல பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க, கூட்டம் ஓட்டா. நீங்கள் அந்த கூட்டன்றது விருப்பப்பட்டு தான் கூட்டம். நீங்கள் என்ன நினச்சிட்டாலுமே என்னால் விருப்பம் இருந்தால் தான் அந்த கூட்டத்தை நீங்கள் கூட்ட முடியும். அந்த விருப்பம் இருந்தால் தான் நான் அந்த இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எப்படி திமுகவில் வேலை செய்ய முடியுமா, அண்ணா திமுகவில் வேலை செய்ய முடியுமா? எனக்கு விருப்பம், இவர் கூட தான் இருக்கணும்னு விருப்பம். அப்போ இந்த விருப்பப்பட்டவங்க தானே வராங்க. ஒரு மாநாட்டு கூட்டம் கொடுதுன்னா யாரும் சும்மா வர போகிறது இல்லைங்க. தலைமையிலேருந்து அவங்க அறிவிப்பு கொண்டு தான் கொடுப்பாங்க. நாங்கள் சொந்தமாக எங்களோட ஊதியத்தை போட்டு ஒரு வண்டியை பிடிச்சி போகிறோம் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற ஒரே ஈடுபாடு, ஒரே அட்ராக்ஷனால தான் போயிட்டுருக்கும். அதனால் அந்த வார்த்தையே எங்களுக்கு அது பயன்படாது, எங்களுக்கு அது ஒத்து வராது. என்ன காரணம்னா, கூட்டம் சேர்த்தவங்களாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்றலாம் கிடையாது. கூட்டம் ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். கூட்டம் ஜெயிக்காதவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கூட்டம் பின்னாடி இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும், இல்லை செயல்படுத்தவும் முடியும். கண்டிப்பாக. இப்போ இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக அதிமுக கோட்டையாகவே உள்ளது. இந்த சூழலில் திமுகவும் இந்த மேற்கு பகுதியை வெல்லக்கூடிய முனைப்பில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதிதாக நீங்கள் வந்திருக்கும் இந்த தாவேகா கவுண்டம்பாளையம் தொகுதியில் என்ன வியூகம் அமைச்சிருக்கீங்க? அதாவதுங்க, நீங்கள் சொல்கிறீங்க கவுண்டம்பாளையம் தொகுதியில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ரெண்டாவதுங்க. தளபதி 2024 தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி உருவானதுக்கப்புறம் மற்ற அண்ணா திமுகவும் இருக்கட்டும், திமுகவும் இருக்கட்டும், அந்த கட்சியெல்லாம் எப்போதுமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதாவது இளைஞர் எப்போவுமே ஒற்றுமையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ தான் கண்டிப்பாக அது மாற்றத்தை நோக்கி பயன்படுறோம். நீங்கள் கவண்டமாலய தொகுதி வரைக்கும் அண்ணா திமுக இருந்துச்சு, மற்ற தொகுதி திமுக இருந்ததுன்னு கணிப்பெல்லாம் நீங்கள் 24க்கு முன்னாடி, அதாவது தளபதி தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே வாஸ் அவுட் தான். எங்களோட நிலைமை என்னென்னா, தளபதி ஒருத்தரை மேலே அறையில் ஏற்றி உட்கார வைக்க போகிறோம், அது மட்டும்தான் எங்களோடது. அதுக்காக எந்த வேலைனாலும் அதுக்கு தன்மை வேலை செய்வோம். உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த ஆண்டு 26 தளபதி அவர்கள் முழு வெற்றியடைய எங்கள் கவண்டமாலய தெற்கு பகுதி சார்பாக பகுதி செயலாளர் ஜேபி அவர்கள் தலைமையில் நாங்கள் பாடுபட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை முழுமையாக செஞ்சு முடிப்போம். தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! நம்ம சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம். கவுண்டம்பாளையம் தெற்கு பகுதி செயலாளர் ஜே பிரகாஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். இப்போ கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வியூகம் என்ன? மாவட்ட செயலாளர் இதோட ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்களா? என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? வணக்கம், என் பேர் ஜேபி பிரகாஷ். கவுண்டம்பாளையத்தில் கழக பகுதி செயலாளராக இருக்கேன். இப்போது நம்ம வார்டு செயலாளர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிரித்து வேலை நடந்துகிட்ருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவங்களோட ஒர்க்கு தான் இன்றைக்கி சம்பத்தனுக்கு போய் சேரும். அவங்களோடக்கு முக்கியமாக இருக்குது. எங்களுக்கு ஏதோ ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இந்த பகுதியில் எப்படி செயல்படணும், எப்படி மக்களை போய் சந்திக்கணும், இன்னும் பிரச்சாரம் என்ன யோகம், அதாவது ஆமாம், எங்கள் மாவட்ட செயலாளர் சம்பத்தனை சொன்னார், போய் ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன குறைகள் அதெல்லாம் என்னென்னு கேளுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். டைம் கிடைக்க போது 7 மணிக்கு போங்க, 2 மணி நேரம் போய் பாருங்கள், அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு கேளுங்க, அதை நிவர்த்தி பண்ணுங்கள், எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணித்தரோம். இது அப்படியே அண்ணன் சொல்லியிருக்காருங்க. வேறு கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது?
பிரச்சனையும் சொன்னால் நிறையா இருக்குங்க. அது நம்ம க்ளியர் பண்ணோம்னா நம்ம அண்ணன் வந்தால் தான் அது முடியும். தளபதினால வந்தால் தான் முடியும். பிரச்சனைக்கு என்ன இல்லாதவனுக்கு என்ன வேணும்? பட்டா வேணும். ஒன்றா கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அவங்க பாட்டு வீடு கட்டி பணம் காசில் போட்டு செலவு பண்ணி பாவம் லாஸ் ஆகும்ல. கவர்மெண்ட் தரவா போகுது. ஒன்றா பட்டா தாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அவங்க வீடு கட்டாமல் அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும். என்னங்க? உங்களுடைய நல்ல நோக்கம் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.